Praise Lord brothers and sisters. ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம சாதாரணமா ஜெபிக்கிறதை விட அந்நிய பாஷை ஜெபம் தான் வந்து நமக்கு வந்து வல்லமையா இருக்கும். அது எந்தெந்த மாதிரி நேரங்கள்ல அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தூக்கத்துக்கு நம்ம படுத்திருப்போம். நான் படுத்திருக்கும் போது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டில் நம்ம 3 பேர் 4 பேர் தான் இருந்தாலும் ஆனால் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் வாய் திறந்து அந்நிய பாஷையில் ஜெபிச்சிங்கனாலே போதும். அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வரதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நான் வந்து இதை நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில நேரம் அது வந்து இருட்டுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். சில பேர் இருட்டுக்கு பயப்படுவாங்க, ஆனால் ஒரு சில பேர் இருட்டுக்கே பயப்படாதவங்களும் திடீர்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு குடும்பத்தில் நம்ம வீடு தான், நம்ம வீட்டில் இருந்து இங்கேருந்து அங்கே போகிறது கூட நமக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு இது இருக்கும். ஒரு ஏதோ ஒண்ணு அந்த இரவு வந்து நம்மளால வந்து தூங்க முடியாம நம்ம மட்டும் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நேரம் கண்டிப்பா வந்து ஜெபிக்கணும். ஒரு சில நேரம் நமக்கு வந்து அந்த மாதிரி சில நேரம் தூக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து ப்ராப்பரா ஜெபிக்க கூட நமக்கு முடியாது. அந்த மாதிரி நேரம் நீங்க படுத்துட்டேனாலும் அப்படியே நீங்க கூட அன்னை பாஷையில மெதுவா எல்லாரையும் நீங்க எல்லாம் தூங்குறேன்னா ரொம்ப சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் மெதுவாக அந்நிய பாஷையில் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருங்க. கண்டினியூஸாக பேசுங்க. ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் பேசும்போது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு சில நேரம் ஒரு சில ஸ்பிரிட்டே காமிப்பார், இதுதான் அப்படின்ற மாதிரி காமிப்பார். ஒரு சில நேரம் உங்களுடைய ஸ்பிரிட் வந்து காம் ஆகும். இப்போ இந்த ஒரு ரூமில் மட்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லாரு, திடீர்னு நீ எந்திச்சிட்டு போய் சும்மா ஒரு ஹாலை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா ஜெபிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வந்துருச்சு. அப்போ அந்த ஃபயரோட நீங்கள் அந்த உங்க ஹாலை போய் ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது அங்கே ஏதாவது ஒரு இருள் இருந்தா கூட அது வந்து வெளியேறும் உடனே. ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அந்த மாதிரி நேரம் அந்த நல்ல ஃபயரோட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள உள்ள எந்த ஒரு அந்நிய சக்திகள், ஏன்னா பிசாசானவன் மனுஷ நித்திரை பண்ணிகள் கலைகளுக்கு வருவான். ஏன்னா அவனுக்கு நம்ம வீக் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். அதனாலதான் வந்து அந்த தூங்கும் போது ஆண்டவர் டிஸ்டர்பன்ஸ் வந்து வர்றது. அதனாலதான் ஆண்டவரே சில டைம் நம்மளை எழுப்புவார் தேவ தூதர்களை வச்சு. அவன் கலைகளை விதைக்க வந்திருக்கான், நீ எந்திரிச்சு நீ ஜெபி அப்படின்ற மாதிரி ஆண்டவரே சில நேரம் ரெஸ்ட்லெஸ்ஸா நமக்கு கொடுப்பாரு. மொத்தத்துல நம்ம ஸ்பிரிட்டும் நமக்கு சொல்லும். நம்ம ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல அலைன் ஆகலன்னு வையல, நீங்க நல்லா ஆவிக்குரியவங்களா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு இடத்துக்கு போகும்போது இல்ல உங்க வீட்டுக்குள்ளே ஒரு சில நேரம் உங்க ஸ்பிரிட் வந்து ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும். ஒரு சில கிச்சனுக்குள்ள நடக்கும் போது கூட ஏதாவது ஒண்ணு மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்மெல். இதெல்லாம் நீங்க இன்னும் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள வரும்போது நீங்க வந்து நல்லாவே நீங்க இது பண்ணலாம். ஒரு சில பேட் ஸ்மெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே அது வர்ற வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த ஒரு ஸ்மெல் மாதிரி வருதுன்னு வைங்களேன், அது எல்லாமே ஆவியானவர் உங்களை அந்த இடத்துல நின்று அந்நிய பாஷையில ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்களாவே அப்நார்மலா ஏதாவது ஒரு கிரியை இருக்கு அப்படின்னா ஆன் ஸ்பாட்ல நின்று அந்நிய பாஷையில ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா அது வந்து அதுல இருந்து விடுதலை பெறலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு மேல இருக்கும். ஒரு நாள் நைட்டு வந்து இப்படிதான் ஏதோ போன்ல வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நான் வீடியோ பார்த்துட்டு அது ஆக்சுவலி ஃபோனை அப்படியே கீழே வச்சுட்டு படுக்கலான்னு போறேன். எனக்கு வந்து அந்த பிசாசினுடைய கிரியை வந்து அப்படியே நல்லா தெரியுது. என்னால் அந்த இடத்துல படுக்கவும் முடியல, இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. இது நான் ஃபோனில் அந்த வீடியோ பார்த்தனால வந்த இதுவா இல்லைங்கிறத எனக்கு கொஞ்ச நேரம் என்னால் கணிக்கவே முடியல. ஏன்னா என் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்க்குறேன், ஏதோ ஒரு மாதிரியே இருக்குது. இதுவாகவே சின்ன வயசுலேருந்தே பொதுவாக இருட்டை கொஞ்சம் பயப்படுற ஆள் கிடையாது, அந்த மாதிரியான ஆளும் கிடையாது. ஆனா ஏன் இந்த இடத்துல திரும்பி நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால் நகர கூட எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி பயங்கர, நான் அப்படி ஒரு பயந்ததே இல்லை இது வரைக்கவே. அப்புறம் திடீர்னு அப்புறம் என்ன பண்ணா, அண்ணவரே இது என்ன எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து இதை போய் நான் வெளியே யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க கூட, வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி எப்படி சொன்னா கூட அவங்களுக்கு என்ன நடக்குது இங்கே வீட்டில் தான் ஒன்றும் இல்லையே படுத்து தூங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது புரியலைல்ல, உன் பக்கத்தில் யாருமே இல்லை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ண. ஆனால் எனக்கு என்ன இங்கிட்டும் ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு அமுக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இதே மாதிரி தான் டங்ஸ் ப்ரேயரில் தான் வந்து ப்ரேயரையும் போட்டுவிட்டு நானும் டங்ஸ் ப்ரேயரை வந்து
வாவனால அதிகமா கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பயமே அந்த இதுல இருந்தே ஃப்ரீ ஆனதை நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன் அன்னைக்கு மட்டும். அதுக்கடுத்து ஒரு நல்ல ரிலீஃப் ஆகி தூங்கினேன். எனக்கு மறுநாள்லாம் எனக்கு அதை பார்த்தா எனக்கு அந்த இது இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு சில நேரம் உங்களே அறியாமல் உங்கள் மனசில் ஒரு பயமோ இந்த மாதிரி ஒரு கவிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து நம்ம எந்த நேரத்தில் அந்நிய பாஷை அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னா, வேவ ஆவிகளுக்காகவும் நம்மளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற மந்திர ஆவிகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக கிரியை செய்யணும். அதுவும் நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சிஸ்டர் எனக்கு விரோதமாக ஒரு சில பேர் மந்திரம் செய்கிறது ஆண்டரே எனக்கு வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை நாட்களில் தான் அவங்க ரினியூ பண்ணுறதுக்காக போவாங்க அந்த இடத்துக்கு. உங்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் மந்த்லி போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்தவனை நான் அழிக்காம விட மாட்டேன், மந்த்லி போயிடுவாங்க. ஒரு சில பேர் 3 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு டைம். அவங்க எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கெல்லாம் ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த அமாவாசை இரவில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிளம்பி போகிறது வந்து இவங்களுக்கே எல்லாம் தெரியுதான். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்க தான் இவங்களுக்கு பண்ணுறாங்கன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாராம். அப்போ ஒருத்தன் அங்கே போய் யுத்தம் பண்ண போயிட்டான், இங்கே நம்ம படுத்தவே கூடாது, கண்டிப்பா தூங்கக்கூடாது. அந்த முக்கியமா அந்த 12லேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கவே கூடாது. நீங்க இப்பெல்லாம் எங்க சர்ச்சில் வந்து அமாவாசைக்கெல்லாம் இரவு ப்ரேயரே நாங்கள் வச்சுட்டோம். ஆமா, ஏன்னா விசுவாசிங்களுக்கு ஒரு சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு பதிலாக பெசாட்டிக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்க, நம்ம உட்காந்து ஜோம் பண்ணிடுவோம் எல்லாரும் சொல்லிட்டு இப்போலாம் அந்த இரவு ப்ரேயருக்குனால இங்கே உட்காந்து அமாவாசைக்கு அந்த அந்த விஷயத்துக்காக நாங்கள் கட்டி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உங்கள் சர்ச்சில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அப்படிலாம் நீங்கள் வீட்டில் 12 to 3 வந்து கம்பல்சரி நீங்கள் அந்த ப்ரேயர் பண்ணிடுங்க. அதுவும் முக்கியமாக எனக்கு வந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புறதோட நிப்பாட்டிக்காதீங்க. நீங்களும் யுத்தம் பண்ணணும். ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புறதுன்றது நாங்கள் உங்களுக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட். ஒரு இப்போ மோசே வந்து ஆண்டவர் வந்து நீ கையை தூக்கி நின்று நீ நிற்கிற வரைக்கும் யோசுவாவுக்கு வந்து அங்கே கீழே ஜெயம்ட்டாரு. அப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் நம்ம கை தூக்கி நின்னே ஆகணும். கண்டிப்பாக நிற்கும் போது ஒரு ஆள் போய் அங்கே யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ ஜபிக்கிற ஆளுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆனோன்னே அவங்க டயர்ட் ஆயிரும். ஸோ வந்து யாருன்னா ஊரும் ஆரோனும் 2 பேரும் வந்து இங்கிட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிரேயர் சப்போர்ட். இப்ப ஒரு சைடு ஊழியக்காரங்களும் ஒரு சைடு விசுவாசிகளும் வச்சுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம் பண்றதா நல்லா ஜெபம் பண்றதான ஜெப வீரர்கள் வச்சுக்கோங்க. அவங்கதான் அவங்கள சப்போர்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா கையை தூக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம தான். நீங்க தான் நிக்கணும். அதனால தயவு செஞ்சு அந்த அமாவாசை நாட்கள்ல நாங்களும் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க அனுப்புற எல்லா பிரேயர் ரெக்வஸ்ட்டுக்குமே நாங்க வந்து நீங்க மந்திரத்தினால அந்த ஏவல் கட்டினால் பில்லிசூனிய கட்டினால நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக நாங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு அது தோக்குது, ஒரு சில நாட்கள் ஜெயிக்குதுன்னா இதான் பிரச்சனை. இப்ப அவங்க போய் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப ஜனவரி மாசம் ஃபுல்லா நீங்க ஃபயரா இருக்கீங்க, ஆண்டவருக்காக நீங்க வந்து ஃபயரா இருக்கீங்க, எப்பயுமே பைபிள் ஜெபம், நீங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமா ஒண்ணுமே பண்ணல, ஃபயரா இருக்கீங்க. ஜனவரி மாதம் அவங்க நைட்டு செஞ்சுட்டு வந்துட்டாங்க, நீங்கள் நைட்டு ஜெபிக்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃபயர் உங்களை காப்பாற்றிடுச்சு. ஏன்னா நீங்கள் முன்னாடி நிறைய முதலீடு போட்டு வச்சுட்டீங்க. ஸோ வந்து உங்களை காப்பாற்றிடுச்சு. ஆனால் பிப்ரவரி மாதம் நான் அப்படியே வெதுவெதுப்பாக அனலாக இருந்தேன்னா அப்படியே வெதுவெதுப்பாக மாறிட்டேன்ற மாதிரி வந்துட்டீங்க. பிப்ரவரி மாதம் ஒழுங்காக ஆண்டர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கல, ஜெபிக்கல, ஒழுங்காக பைபிள் வாசிக்கலன்னு வைங்க. இப்போ எதிரி திருப்பி யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போறப்ப அவங்க கண்டிப்பா வர்றது அட்டாக் பண்ணதான் செய்யும். ஏன்னா நீங்க அந்த ஃபயர்ல இல்ல. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஏன் அவங்க யுத்தம் பண்றப்பே நம்ம திருப்பி எதிர்த்தாக்குதல் நடத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு. அப்ப இப்ப மார்ச் மாசம் இனி வரப்போகுது. அப்பயும் ஒரு அமாவாசை வரும். அப்ப அந்த டைம் அவன் யுத்தம் பண்றப்பயே நம்ம தகர்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து புரியும், ஓ எதிர்த்தாக்குதல் எங்கேயோ இருந்து வருது அப்படின்னு. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் நிலை குலைவாங்க. என்ன நம்ம மாசம் போய் தாக்கிட்டே இருக்கோம், இத்தனை வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நம்ம மந்திரம் பண்ணப்பெல்லாம் பழிச்சிச்சு, இப்ப ஏன் பழிக்க மாட்டேங்குது, சரி விடு, நம்ம என்னத்த போய் அவன்கிட்ட போய் போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரி வந்து அமைதியா உட்காருவோம். அந்த எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு தான் நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கணும் அப்படின்றது நாங்க சொல்றோம். நீங்க டெய்லியுமே நீங்க ஜெபிக்கணும். அதுலயும் முக்கியமா நீங்க எப்பப்பெல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ, இல்ல அந்த அமாவாசை நாட்கள்ல ஆவியின் போராட்டத்துல நீங்க வந்து உணர்றீங்களோ, இல்ல உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துக்கு அந்த ஆவியின் போராட்டம் இருக்கு, பல வருடமா இருக்கு, நான் இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தயவுசெய்து இதை வந்து நீங்க டெய்லியுமே நீங்க வந்து ஓரளவு நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆளாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. உங்களை ஒருத்தர் துரத்திட்டு வந்தான், இப்ப ஒரு பெரிய ஆயுதத்தோட துரத்திட்டு வந்தானா அவன் கண்டிப்பா ஏதோ மந்திரத்துல தான் எவனோ ஒரு ஆவி வந்து வருது, உங்களை கொழுமுடியா வருது.
டைரக்டா ஷூட் பண்ற மாதிரி சில கனவுலாம் வரும். அதுவும் அப்படிதான். டைரக்டா இவன் செத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வெறி கொண்டு அங்க வந்து இருக்கிறான். ஸோ அப்ப அன்னைக்கெல்லாம் நீங்க நைட்ல வந்து தூங்கவே கூடாது. அந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த வந்ததுமே 1 மணி நேரம் உட்காந்து நல்லா போராடி அதை கனவு கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்க வந்து தூங்கணும். அந்த மாதிரி நல்லா போராடி இயேசு நாமத்தினால எனக்கு விரோதமா செயல்படுற எல்லா மந்திரத்தின் ஆவிகள், எல்லா மரணத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தினால நான் வந்து நிராகரிக்கிறேன் அப்படின்ட்டு. இதை வந்து அநேகர் பண்ணாதனால தான் அதுக்கடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஏதோ ஒரு மிருகம் வந்து கடிக்கிற மாதிரி, துரத்திட்டு வந்து உங்க காலை பிடிக்கிற மாதிரி, கடிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்துச்சுனாலே அது ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் தான். நீங்க கண்டிப்பா அதெல்லாம் அந்நிய பாஷை பேசி அந்த ஜெபத்துல அந்த இதெல்லாம் வல்லமையெல்லாம் முறியடிச்சுட்டு தான் நீங்க அடுத்த உங்க செயல்பாடுகளுக்கே நீங்க போகணும். அசால்ட்டா இருந்துடக்கூடாது. சரி ஓகே எனக்கு 2 நாள் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம், ஏதோ ஒன்று நடக்குது, அப்நார்மலாக நம்ம வீட்டில் நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன். நீங்கள் போய் ஆராய்ஞ்சு இது என்ன நடக்குதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, ஆராயிறதும் நல்லதுதான், ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறது நல்லது. ஆனால் இந்த ஸ்பிரிட்டு தான் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஜெபம் பண்ணுவேங்கிறத விட்டுட்டு, நீங்கள் அப்போ இருந்தே ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என்னால் தெரியல, ஆனாலும் நான் இப்போ இருந்தே என்ன ஒரு ஆவியாக இருந்தாலும் நான் இப்போவே கேன்சல் பண்ணுறேன்ட்டு அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதான எல்லா பொருட்கள் மேலே எல்லாத்து மேலேயும் அவங்க நடந்து போய் கூட ஒவ்வொரு முக்கு மூடுசு எல்லா பக்கமும் நின்று கூட அந்த அந்நிய பாஷையை நீங்கள் பேசிகிட்டே இருங்க. உண்மையாலுமே உங்கள் குடும்பத்து நபருடைய பேரை சொல்லி கூட இவங்களுக்கு விரோதமாக, இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க, இவங்க போகிற இடத்துல, இவங்க வர்ற இடத்துல இவங்க கைட்டு செய்கிறதான, இவங்க பார்க்குற வீடியோனால. ஏன்னா நிறைய நேரம் நான் உண்மையாமே ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தனால எனக்கு அந்த இப்போ வரைக்கும் அந்த வீடியோவில் நான் வந்து என்ன பார்த்தேங்கிறது எனக்கு இன்னுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சுத்தமாகவே அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் அதில் ஏதோ ஒரு கிரியை வந்து என்னுடைய ஸ்பிரிட்டுக்கும் அதுக்கும் ஒத்து போகாதனால எனக்கு டக்குன்னு அந்த பயம் வந்து கவிடுச்சு. அப்படிங்கும்போது திடீர்னு யாரோ ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பிசாசுக்கு ஓப்பன் டோர் கொடுத்துருப்போம். அந்த ஓப்பன் டோர் மூலியமாக கூட அந்த அந்தகார கிரியை வந்து நம்ம குடும்பத்தை நடக்கலாம். ஒரு அப்நார்மலான கிரியைகள் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் குடும்ப நபர்கிட்ட இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் இருக்குது, அதை நீங்கள் சென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே அந்த மனசில் இருந்து உங்களால் சத்தமாக உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து அந்நிய பாஷையில் பண்ண முடியாது. மனசுலேயே இருந்து ஆண்டவரே இதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி அந்தகார கிரி கேன்சல் பண்ணேன். திடீர்னு உங்கள் ஆஃபீஸில் பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களை சுற்றி மட்டும் ஏதோ ஒன்று அப்நார்மலாக அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க பார்க்குறது சிரிக்கிறது கூட உங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கும். அவங்க நபராக இருப்பாங்க, திடீர்னு அவங்கள பார்த்தா அவங்களுக்கு வந்து பிசாசு மாதிரியே தெரியும். பிசாசு வந்து அப்படிதான் நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும். அந்த மாதிரி இது பண்ணும்போது டக்குன்னு நீங்க அவங்க மேல கோவப்படுக்காது, இவன் ஏன்டா நம்மளை பார்த்து இப்படி பண்ணான்னு. உடனே ஆண்டவரே உங்க மூலியமா வர்றதான, அது முக்கியமா நம்மளை பார்த்து தான் சிரிப்பான், நம்ம ஆவியில ஃபயரா இருக்கவங்களை பார்த்து தான் அவன் வந்து ரொம்ப இது பண்ணுவான். அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்க கணிச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்திலே நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், பஸ்ல போற இடமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க குடும்பத்துல முக்கியமா உங்க குடும்பத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி சென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே நீங்க இன்ஸ்டன்ட்டா வந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா வந்து அதுல வந்து காப்பாத்தி கொடுப்பாரு. நீங்க ஒரு சில நேரம் நினைக்கலாம், நான் பஸ்ல போறப்பல எப்படி அந்நிய பாஷை பேசுறேன். நீங்க ஒண்ணு மனசுக்குள்ளே பண்ணுங்க, இல்ல மெதுவா அவன் ஏதாவது பஸ்லாம் பாட்டிக்கிட்டு போட்டு தான் போவாங்க, அப்ப மெதுவா நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளேயே கூட அந்நிய பாஷை கண்ண மூடி நீங்க பண்ண முடியும். மனசுக்குள்ளேயும் அந்நிய பாஷை பேச முடியும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்க வாட்டுக்கு அமைதியா வந்து பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்ப நம்ம பண்ண ஒரு டிரைவிங் பண்ணும்போது அக்கா நீங்க டிரைவிங் பண்ணும்போது எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறாங்க, அந்த இது சொல்லலை. நீங்க மனசுக்குள்ளேயே இது பண்றதுக்கு நீங்க பக்குவப்படுங்க. அப்படிங்கும் போது நம்ம உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது அது தானா உங்களுக்கு வந்து வந்துடும். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நீங்க வந்து கான்ஷியஸா பண்ற மாதிரி இருக்கும் அந்நிய பாஷை பேசுறதே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே சப்கான்சியஸாவே உங்களுக்கு வந்துடும். மசில் மெமரியில வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அப்படிங்கும்போது அது அந்த விஷயத்தை நம்ம தானாக செய்கிற மாதிரி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். இப்போ நாங்கள் 1-2 காரியங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வேலையில் நீங்கள் வந்து இந்த அந்நிய பாஷை ஜபத்தை நீங்கள் செய்யும் போது உண்மையாலுமே பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இருக்கேன் அப்படின்னா இனிமேல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை ஒரு சாட்சியாக மாற்றுவார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.